1 minute music stop பண்ணலாமா? ஓகே. எஸ். எல்லோருக்கும் தேங்க்யூ சார். எல்லோருக்கும் மாலை வணக்கங்கள் மற்றும் எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாம் தியானம் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் சரியாக இந்திய இலங்கை நேரம் 7:10க்கு ஆரம்பிப்போம். இன்னும் அன்பர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சற்று நேரம் அவகாசம் கொடுப்போம். நீங்கள் இன்றைய புது வருட ஆயத்தமாக நாடிகள் சுத்தம் செய்வதற்கு எல்லாம் தயாராக வைத்திருங்கள். உங்களுக்கு தெரியும், உப்பு நீரில் கால் அழுத்துவது மிகவும் முக்கியம். எனவே தயாராக வைத்திருங்கள். மற்றும் இடது நாடிக்கு மெழுகுதிரி, மெழுகுவர்த்தி, வலது நாடிக்கு ஐஸ் பொதி ஈரலுக்கு வைக்கலாம். எனவே தயாராக இருங்கள். இன்றைய புத்தாண்டு எதிர்நோக்கி தியானம் நம்மை நல்ல சுத்தமான நம் சூக்ஷ்ம சரீரத்தை நல்ல சுத்தமான நிலைக்கு எடுத்து செல்வது முக்கியம். எனவே தயாராக இருங்கள். நாங்கள் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிப்போம். நன்றி. பிரகாஷ் சார், நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் பிளே பண்ணலாம் மியூசிக். கண்டிப்பா.
பிரகாஷ் சார், நாங்க அறிமுகத்தோட ஆரம்பிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம், மீண்டும் வணக்கம், மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். இன்றைய தியானம் சகோதரர் பிரகாஷ் அவர்கள் பஹ்ரைன் நாட்டிலிருந்து இன்றைய தியானத்தை வழி நடத்தி செல்வார்கள். எனவே நாங்கள் இப்போது ஆரம்பிப்போம். பிரகாஷ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நம்முடைய சகஜ குடும்பத்தினர், சகோதர சகோதரியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் இன்றைய தியான நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். இதில் சிறப்பாக ஒன்று என்னவென்றால், இன்று நம்முடைய 2021ஆம் ஆண்டு முடிவடையும் தருணம், புதிய ஆண்டு துவங்க இருக்கும் தருணம். நம் தமிழ் பழமொழிகளில் கூறியுள்ளது போல், பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவின கால வகையினானே. அதாவது கடந்தவன் போய்கொண்டே இருக்கும், புதியன வந்து கொண்டே இருக்கும் புதிய வாழ்க்கை என்பது. அது மாதிரி நம்முடைய கடந்த கால அனுபவங்களை, கசப்பாக இருந்தாலும் இனிப்பாக இருந்தாலும், அவற்றை கடந்து செல்ல கற்றுக்கொள்வோம். அதுதான் நம் சகஜ யோகாவில் ஸ்ரீ மாதாஜியும் நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லவா. புதியதை ஏற்றுக்கொள்வோம். ஸோ பழையதை கடந்து சென்று புதியவற்றை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்வோம். எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிற நம்முடைய கடந்த 2 வருடங்கள், குறிப்பாக கொரோனா நோயில் நாம் எல்லோரையும் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக்கி இருக்கின்றது. அதையெல்லாம் மீண்டு அந்த துன்பத்திலும் ஒரு அருமையான பாடம் என்னவென்றால், நமக்கு சகஜ யோகா என்னும் மிகப்பெரிய குடும்பம் அமைந்திருப்பதுதான், கிடைக்கப்பட்டிருப்பதுதான். இதில் இணைந்திருப்பது மிகவும் ஆனந்தத்தை தருவது. இந்த ஆனந்தத்துடன் புதிய நம்பிக்கையுடனும் புது வருடத்தை எதிர்கொள்வோம். எல்லாம் நன்றாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் எப்பொழுதும் போல் ஒரு நிமிடம் கண்களை மூடி உடலையும் மனதையும் இலகுவாக வைத்துக்கொண்டு 2 தோள்பட்டைகளையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். மூன்று முறை ஆழ்ந்த மூச்சினை உள்ளிழுத்து வெளிப்படுத்துங்கள். வலது உள்ளம் கையை நமது இதய சக்கரத்தின் மைய பகுதியில் வைத்துக் கொண்டு, ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு நல்ல அருமையான தியானத்திற்கேற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தாருங்கள். சிந்தனைகளற்ற நிர்விசாரிதா எனப்படும் ஒரு நல்ல தியான நிலையை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. என்னை பாதிக்கும் சிந்தனைகள், கவலைகள் மற்றும் எல்லா விதமான கவனச்சிதறல்களையும் ஒருங்கிணைத்து தங்களின் பொற்பாதம் அடைவது ஒன்றே மட்டுமே என்னுடைய குறி, அதில் தியானம் செய்வது மட்டுமே என்னுடைய குறிக்கோள் என்ற ஒரு நிலையை அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே. இதன் பலனை அனுபவிப்பெறும் தாங்கள். எங்களுக்கு சக்கரங்களை பற்றியோ நாடிகளை பற்றியோ ஒன்றுமே தெரியாது. இந்த அறிவினை எங்களுக்கு அருளியவர் தாங்களே ஸ்ரீ மாதாஜி. இந்த தியானத்தையும் நீங்களே வழிநடத்துங்கள். எங்களுடைய இதய சக்கரத்தில் தங்களுடைய பொற்பாதங்களை பதியுங்கள் ஸ்ரீ மாதாஜி. தங்களின் வருகை எங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாடிகளிலும் உணர்த்துங்கள் ஸ்ரீ மாதாஜி. வலது கையினை மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொண்டு, நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினியை மேலெழுப்பி கவசமிடுவோம். இதை பற்றி காணொளியை காண விரும்புபவர்கள்
அதை கண்டும் செய்யலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இரண்டு கைகளையும் மதியின் மீது வைத்துக்கொண்டு கவனத்தை 2 கைகளின் மைய பகுதிக்கு கொண்டு செல்லுங்கள். நம்முடைய நுண் அதிர்வுகளை உணர முடிகின்றதா? நம்முடைய உடல் மற்றும் மனநிலை எப்படி உள்ளது? நம்முடைய கவனத்தை எல்லாம் இந்த தியானத்தின் மீது கொண்டு வர முடிகின்றதா? சிந்தனைகளை மாற்றி சிந்தனை அற்ற நிலையில் இருக்க முடிகின்றதா? கண்களை மூடிய நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் முகத்தினை நம்முடைய அகத்தினுள் பிரதிபலிக்க முயற்சி செய்வோம். முதலில் இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். இடது கை மடியின் மீதும் உள்ளம் கை மேல் நோக்கியவாறும், வலது கையை பூமியின் மீதும் அழுந்த வைத்துக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது உள்ளம் கையினை பூமியை நோக்கி காண்பித்தால் போதுமானது. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய இடது நாடியை தயவு செய்து சுத்தப்படுத்திக் கொடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான பாதைகளையும் எதிர்மறை சக்திகளையும் மமகாரத்தையும் எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், தூய்மையற்ற ஆசைகள், இவை அனைத்தும் பூமி தாயின் இழுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, இடது நாடியை காக்கும் ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் அவர்களின் தத்துவங்களை எங்களது இடது நாடியில் உள்ள
எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தூய்மையான ஆசைகளை மட்டுமே எங்களுக்குள் அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் ஒருமுறை நிர்மல் இச்சா என்ற மந்திரத்தை கூறுவோம். நிர்மல் என்றால் சமஸ்கிருதத்தில் தூய்மையான என்ற அர்த்தம். இச்சை என்றால் இச்சைகள், ஆசைகள். त्वमेव साक्षात् श्री निर्मल इच्छा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. அன்னையே, எங்களது ஆசைகள் எல்லாம் நான் தூய ஆத்மா, தியானத்தில் என்னுடைய ஆத்மாவுடன் இணைந்திருக்க வேண்டும் என்பது மட்டுமே. மற்றவை எல்லாம் மாறும் தன்மையுடையவை, நிலையற்றது. ஸ்ரீ மாதாஜி, இந்த உண்மையை நான் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள அருளுங்கள் தாயே. எங்களுடைய எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நேர்மறை சக்திகளை அருளுங்கள் எங்களுக்கு. ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது வலது கையினை நம் மடியின் மீதும் உள்ளங்கையை மேல் நோக்கியும் இடது உள்ளம் கையினை ஆகாயத்தை நோக்கியும் வைத்துக் கொண்டு படத்தில் காண்பித்தது போல் நம்முடைய வலது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது வலது நாடியை சுத்தப்படுத்துங்கள் தாயே. எனது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும், நான் என்ற அகங்காரத்தையும், தெளிவற்ற சிந்தனைகளையும், எதிர்காலத்தை பற்றிய தேவையற்ற கவலைகளை, இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. அன்னையே, எங்களது வலது நாடியின் தத்துவங்களான ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத் தத்துவங்களை எனது வலது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் பிரதிபலிக்க செய்யுங்கள் தாயே. எல்லா விதமான எதிர்மறை சக்திகளை ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள் தாய். ஸ்ரீ மாதாஜி. தூய்மையான கவனத்தை அருளுங்கள் தாய். நேர்மறை சக்திகளை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் ஒருமுறை நிர்மல் சித்தா எனப்படும் மந்திரத்தை
உரைப்போம். त्वमेव साक्षात् श्री निर्मल चित्ता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. இரண்டு கைகளையும் மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்வோம். தாயே, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை உடையவன் ஆனேன். ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேல் நோக்கி சுவாதிஷ்டான சக்கரம் அடிவயிற்று பகுதியில். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் படைப்பாற்றல் மிக்கவன் ஆனேன். என்னில் இருக்கும் தூய கவனம் தாங்களே. ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேல் நோக்கி நாபி சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். வயிற்றுப்பகுதியில். ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருளால் நான் மிகுந்த திருப்தி அடைந்தவன் ஆனேன். ஆன்மீகத்தின் ஏற்றத்தினை எங்களுக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. வயிற்றை சுற்றியுள்ள பகுதியில் பவசாகரத்தில் கவனத்தை கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களை ஆட்டுவிக்கும் மாயைகளில் இருந்து மீட்டெடுங்கள் தாய். உண்மை நிலையை உணரச் செய்யுங்கள். தங்கள் அருளால் நான் சுயம் குரு ஆனேன். ஸ்ரீ மாதாஜி. சற்றே மேல் நோக்கி இதய சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. எங்களது இதய சக்கரத்தினை முழுமையாக திறந்து விடுங்கள். தங்களின் வருகையை எங்களது இதயத்தில் பதிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி. தங்களின் வருகையை எங்களுக்கு நுண் அதிர்வுகளால் உணர்த்துங்கள். ஸ்ரீ மாதாஜி. தங்களது பொற்பாதத்தினை எங்களது இதயத்தில் சிம்ஹாசனமிட்டு அமருங்கள் தாயே. எங்களது இதயத்தில் அளவிடமிடா அன்பினை அருளுங்கள் தாயே. எல்லோரையும் நேசிக்கும் மனப்பக்குவத்தை அருளுங்கள் தாயே. சமுதாயத்தில் எங்களை பொறுப்பு மிக்கவராக ஆக்குங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி.
தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா என்ற உண்மையை உணர்ந்தேன். அன்னையே, தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா எனும் மகத்தான உண்மையை உணர்ந்தேன். நாம் அனைவரும் ஒருமுறை ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா எனும் மந்திரத்தை உரைப்போம். ஓ त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला दिव्यै नमो नमः. கவனத்தை சற்றே மேல் நோக்கி விஷுத்தி சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். தங்கள் அருளால் நான் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம். நான் தனிமையற்றவன் அல்ல. ஸ்ரீ மாதாஜி, என்னை சாட்சி ஸ்வரூபனாக ஆக்குங்கள் தாய். எல்லாவற்றிற்கும் எதிர்வினை ஆற்றாமல் அதை சாட்சியாக கடந்து செல்ல உதவுங்கள் தாய். சற்றே மேல் நோக்கி இரு புருவத்தின் மத்தியில் கொண்டு செல்வோம் நமது கவனத்தை. ஹம்ச சக்கரம். பகுத்தறியும் திறன் இந்த இடத்தில் தான் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. நல்லவை எது, கெட்டவை எது, உண்மை எது, உண்மையற்றது எது என்ற நிலையை நமக்கு நாமே வழங்கும் சக்தியை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் அருளியிருக்கிறார்கள். நுண் அதிர்வுகளின் உதவியால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் இதனால் சோதித்து பார்க்க முடியும். நல்ல நுண் அதிர்வினை பெற்றோம் என்றால் அதை செய்யலாம் என்றும், இல்லை என்றால் அதை செய்ய வேண்டாம் என்றும் ஒரு வழித்துணையாக நமக்கு அது கூடவே வருகின்றது. நம்முடைய குண்டலினி சக்தியானது இந்த சக்கரத்தை கடந்து செல்லும் பொழுது இந்த சக்தி நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. இதை எப்பொழுதும் நாம் உபயோகத்திலும் மற்றும் ஞாபகத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒருமுறை ஹம்ச சக்கர சுவாமினி எனும் மந்திரத்தை உரைப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री हंस चक्र स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. சற்றே கடந்து ஆக்ஞா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். நெற்றியின் மைய பகுதியில் இருப்பது ஆக்ஞா சக்கரம். நம்முடைய தலையினை சற்றே கீழ் நோக்கி வைத்துக் கொண்டு, தாயே, தங்கள் அருளால் நான் அனைவரையும் மனதார மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. என்னுடைய கோபதாபங்கள், விருப்பு வெறுப்புகள் இவை அனைத்தையும் மனதார மன்னிக்கிறேன். ஸ்ரீ மாதாஜி, நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். சகஸ்ராரத்தின் திறவுகோல் ஆக்ஞா சக்கரமாகும்.
நன்றாக முழுமையாக மன்னிக்கும் மனப்பக்குவம் இருந்தால் மட்டுமே ஆக்ஞா சக்கரம் தனது கதவினை திறந்து விட்டு குண்டலினி கடந்து செல்வதற்கு உதவி செய்கின்றது. இதை நாம் மன்னிக்கும் மனப்பக்குவத்தால் மட்டுமே இந்த ஆக்ஞா சக்கரத்தினை திறக்க முடியும். மன்னிப்பதாலோ மன்னிக்காமல் இருப்பதாகவோ யாருக்கும் ஒன்றும் ஆகப் போவதில்லை. ஆனால் நாம் இதனால் துன்புறுகிறோம். ஏன் நாம் துன்புற வேண்டும்? நாம் அனைவரும் தூய ஆத்மா என்பது உண்மையானால் நம்மால் ஏன் அடுத்தவரை மன்னிக்க முடியவில்லை? இந்த கேள்வியை நமக்குள் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருந்தால் மன்னிக்கும் மனப்பக்குவம் என்பது தானாக வந்துவிடும். அதை மன்னிப்பதால் நமக்கு எந்த விதமான எதிர்வினையும் ஆற்ற முடியாமல் இருக்க வேண்டும். மனதளவிலும், உடல் அளவிலும், பேச்சளவிலும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த அன்பினால் அவரும் மாறிவிடுவார். ஸ்ரீ மாதாஜி. நமது மோதிர விரலை நெற்றியின் மைய பகுதியில் வைத்து 3 முறை நாம் அனைவரும் ஓம் ஹம் ஷம் என்ற மந்திரத்தை உரைப்போம். ஓம் ஹம் ஷம் ஹம் ஷம் ஹம் ஷம். வலதுகையை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். கவனத்தை சற்றே மேல் நோக்கி சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். ஸ்ரீ மாதாஜி. தாயே, எங்களது சஹஸ்ராரத்தினை முழுமையாக திறந்து விடுங்கள். ஸ்ரீ மாதாஜி. சஹஸ்ரார சக்கரம் தங்களின் சிம்ஹாசனம். அதில் அமர்ந்து பொற்பாதங்களை எங்களது சஹஸ்ராரத்தில் உணர்த்துங்கள் தாயே. நிர்விசாரிதா எனப்படும் சிந்தனைகளற்ற உன்னதமான தியான நிலையை அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எங்களது தற்போதைய குறிக்கோள் உங்களின் வருகையை உணர்வது மட்டுமே, நுண் அதிர்வுகளால் உணர்வது மட்டுமே. நிர்விசாரத்தை அருளுங்கள் தாயே. நாம் அனைவரும் ஒருமுறை நிர்விசாரிதா சாட்சாத் எனும் மந்திரத்தை கூட்டாக உயர்ப்போம். त्वमेव साक्षात् श्री निर्विचारिता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இதே நிலையில் நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையை கேட்டு தியானத்தை தொடர்வோம்.
I'm telling them that how a Sahaja Yogi should feel. You should be satisfied people. Firstly and foremost, you have to be satisfied. You just see within yourself if you are satisfied or not. You got the highest that you wanted. You have got the peace. You got the joy. And all the blessings of the divine. Despite that, if you are dissatisfied, you want to do something always that is disturbing. Always some people want to show me off, want to come forward, or they want to escape Sahaja. Firstly, you must spread Sahaja. How many people have you brought to Sahaja? Just think of it. We are Sahajogis. Sahajogis means what? We are saints. In this world, all the saints who became saints with very great difficulty, going through lots of tortures, have done so much work. One single saint has so many people whom they have attracted. Of course, he couldn't give them realization because I have taught you how to do that. But you just find out what are you doing about Sahaja Yoga. Only meditation is not the point. Meditation for what? For equipping yourself to help others. We need it very much in this Kali Yuga, people who will go all out to help. On the contrary, I find that they are very anxious just to meet me, to see me. I have seen all the Indians who come to Kavela must meet me, must see me, as if they have a special right with me. What is the need? What is the need to meet me? But this is the trouble of, say, our conditioning, that supposing there is some leader, some minister coming, everybody will go and show off, like to meet him and talk to him, but not as such. You must have self-esteem. Self-esteem, by which you should know what is your dignity and how you should live. There are Sahajogis who are excellent, who are very good, who are very self-satisfied. I know who they are. And you have to be like that, otherwise you cannot enjoy Sahaja. You are like all other people, trying to indulge into all nonsensical activities. Now, this is it. Today was a real test, because I just couldn't come earlier. You know what is the traffic nowadays. I just couldn't arrive. And still you were sitting here. This gives me great satisfaction. That they really love me and they are really Sahajogis. If you really love me, you must love others who are not Sahajogis and try to give them realization. Because you know my age is quite a lot, and how far can I go? I am not going now to many countries, but Sahaja Yoga is growing fast. Though I am not going there, it is growing. Why? Because people of that country understand their responsibility. Should know you what is your responsibility. Is not only for towards yourself, but it is for the rest of the world. You have to work it out and do something about it. Whatever people you can approach, or whatever people you can meet, go all out. I have also said before that I have seen people who go to some horrible gurus, go on talking about their guru, describing their guru. Anybody who meets them, they go on telling, not Sahajogis. I don't know, maybe they want to preserve their realization. They think if they tell somebody, their realization will drop off.
If you don't spread Sahaja Yoga, what is the use of getting your realization? All my labor is wasted on such people who are for themselves. They want something for themselves. Now, for example, so many girls wanted to marry. They are 4 times more, 5 times more than all the boys put together. But if they are not married, they feel very unhappy about it. Doesn't matter. You are now connected to God. Marriage is not always a very great blessing. I tell you, it's not. On the contrary, it can be very binding. It could be very troublesome. So better not feel bad. Should feel bad when you cannot give realizations to them. How many people have I given realization? Just think about it. All the time, like all ordinary people, thinking about marriage and this and that is not going to help. You are something special. Now, what speciality do you have? What are you doing about it? I'm sorry, at the end of this hour, great Ganpati Pule, I have to tell you this. But sometimes one has to tell also. I know you are all very good Sahajogis, also that you have achieved so much. But what is my desire is that all of you should become like a light and start spreading Sahaja. In some countries it has happened. It is working out and people feel so responsible. I am amazed at them how they are spreading Sahaja. Now the same request I have to make. That please look at yourself, introspect. What have you done? What have you achieved in Sahaja Yoga? Such a satisfaction lies when you really work hard to spread Sahaja Yoga. Many people think that coming nearer me, I feel pleased. I am not. That's no recognition. You should never do that. On the contrary, when you will grow, really, I will know myself. Today is not the day I should have said all this, because it is the day for New Year's Day. But only good decisions are to be taken on the New Year's Day. That's the custom with human beings. So today you all have to take the decision that what are we doing for Sahaja Yoga? What are we giving Sahaja Yoga? What is our achievement? Are we sharing with others? It's the greatest truth we have got. Nobody got it. People worked so hard, did so much. Nobody could give realization. It's only you can give realization. Very surprising. Kabir could not give realization to anybody. Jnanadeva could not give realization to anybody. All of them have been great, great saints of great value system and with great understanding. Whatever poetry they have given, people are singing, that's all. But they cannot give self-realization which you can do. With all that power, if you are not giving realization, what's the use of giving power to someone like that? So today's New Year's message is that next year you must give self-realization to many people. How many people you have given self-realization? That's the main thing. Just find out. What have you done throughout the year? I don't know how to count it, but you yourself count. What have we done? All these years, what have we achieved? Attending my puja is no favor to me, or doing anything for the puja is no favor to me. My greatest puja is that of human beings. And if you can achieve and spread Sahaja Yoga that fast,
I'll be very, very grateful to you. I've worked very hard. I've really worked very hard. This body, this mind, all my health, everything I've done for saving people. And you please also tonight decide and take a view that what Mother is saying is very important and precious. We have to rise and give realization to it. But which is not so common. I am surprised why people are behaving in this manner who are realized. All my blessings for the new year, for all of you, Happy New Year. But next year should be full of many Sahajogis who have done work and who have achieved something great. May God bless you. சில நிமிடங்கள் நாம் அனைவரும் கண்களை மூடிய நிலையில் தியானத்தை தொடர்வோம். இந்த பாத்திய இசையையும் கண்டுகளிப்போம். கவனத்தை நமது தலையின் மேல் கொண்டு சென்றோம் என்றால் நம்முடைய நுண் அதிர்வுகளின் மாற்றத்தினை நன்றாக உணர முடியும். இப்பொழுது
தியானம் தொடங்குவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்ற மாற்றத்தினை நம்மால் நன்றாக உணர முடியும். இது ஸ்ரீ மாதாஜியின் அருள் முழுமையாக கிடைக்கப்பெற்றால் மட்டுமே நம்மால் உணர முடியும். நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. எங்களின் குண்டலினியை விழிப்படைய செய்ததற்கு நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. எங்களை சகஜ யோகிகளாக மாற்றியதற்கு நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. கடந்த கால வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்ததற்கு நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. இந்த தியான முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்கு நன்றிகள் பல கோடி ஸ்ரீ மாதாஜி. சகஜ யோகா எனும் மிகப்பெரிய குடும்பத்தினை எங்களுக்கு அளித்ததற்கு ஸ்ரீ மாதாஜி. தங்கள் அருள் எப்பொழுதும் கிடைக்கப் பெற்றால் அதுவே எங்களது பாக்கியம். ஸ்ரீ மாதாஜி அவர்களது அருளுரையில் கூறியது போல் இன்று நாம் அனைவரும் ஒரு புதிய சபதம் எடுப்போம். புதிய வருடத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு புதிய நபரை சஹஜயோகாவிற்கு கொண்டு வருவோம். இந்த ஆசையை நமக்குள் எப்பொழுதும் கொழுந்துவிட்டு எரியும் தீயாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் அனைவரும் செய்தால் இதுவே நாம் ஸ்ரீ மாதாஜிக்கு அளிக்கும் மிகப்பெரிய புத்தாண்டு பரிசு. ஸ்ரீ மாதாஜி அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் எப்பொழுதும் சஹஜயோகாவின் பணிகளை ஆற்றினால் நீங்கள் வேலையில்லாதவர்களாக இருக்கவே மாட்டீர்கள் ஒருபோதும் என்று. நம்முடைய வேலைகள் அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். இந்த ஒரு நம்பிக்கையுடன் நாம் அனைவரும் இந்த சபதத்தினை எடுப்போம். குறைந்தபட்சம் ஒரு புதிய நபரை நாம் சஹஜயோகாவிற்கு அறிமுகப்படுத்துவோம் என்று. நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலெழுப்பி கவச்சமிட்டு இந்த தியானத்தினை முடித்துக் கொள்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it. Like that, you start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten them. One. You'll see the results just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. முகநூல் நண்பர்கள் மற்றும் ஜூம் செயலி மூலமாக இணைந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கும்
உங்கள் குடும்பத்தாருக்கும், இன்று இணையாதவர்களுக்கும் இணைய முடியாதவர்களுக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்தினை கூறி நம்முடைய ஞானத்தை முடித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் உங்களது மைக்கினை அன்மியூட் செய்து கேள்விகள் ஏதும் இருக்குமாயின், உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமாயின் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். Wishing you all a very, very happy and prosperous and bright New Year 2022. Jai Shri Mataji. Jai Shri Mataji, Prakash sir. Happy Yes, New sir. Year to you and family. Thank you. Happy New Year to everyone. Thank you, sir. Thank you. நீங்க அன்மியூட் பண்ணலாம். டாக்டர் ரத்னாலகி ஜெகநாதன் அப்படின்னு நினைஞ்சிருக்கிறீங்க. இது உங்களுக்கு முதலாவது கிளாஸா? அன்மியூட் பண்ணுங்க. டாக்டர் ரத்னாலகி ஜெகநாதன். இல்ல நான் ஏற்கனவே முதல் வந்திருக்கிறேன். பிறகு இடையில கொஞ்ச நாள் கண்டினியூ இருக்கிறேன். சரி சரி. அப்ப நீங்க அந்த ஆத்ம விழிப்புணர்வு முதல் கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் ஒரு ஆகஸ்ட்ல அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இந்த தியான வகுப்பு. ஓகே ஓகே. பிறகு இடையில நான் கொஞ்சம் வரையில. பிறகு இப்ப அந்த கிட்ஸுக்கானது துவங்கிக்கல என் டாட்டர் 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்திருக்கா. அவனோட பேர் என்ன? ஆதித்தி. சரி. நீங்க இலங்கையில எந்த இடம், எங்க இருக்கிறீங்க? கந்தர் மடம். திருநெல்வேலியிலையா? ஆமாம், ஹிந்து லேடிஸ் காலேஜுக்கு முன்ன. சரி சரி, என ஞாபகம் இருக்கு. பிரவுன் ரோட்டு கிட்ட இருக்கிறீங்களா? ஆமா ஆமா. சரி சரியா, ஞாபகம் இருக்கு. சரி, திரும்ப வந்ததுக்கு நல்லது. தொடர்ந்து வாங்க. சொல்லுங்க, கேள்வி ஏதாவது இருக்கா? இல்ல, நான் இன்னைக்கு தான் ஃபுல்லா அப்படி இருக்கக்கூடியதா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, சேம் டு யூ. உங்களோட அவ மகளை ஆதித்யையும் வர சொல்லுங்க முடிகிற நேரம். அவ 4 இயர்ஸ் தான், நானும் பக்கத்துல இருந்துதான் சொல்லி கொடுக்குறேன். நான் வருவா. சரி 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 சரியா. நல்லது நல்லது, வாங்க. இப்பொழுது எத்தனை அன்பர்கள் இருக்கிறார்கள் நமக்கு சஜயோகாவில் இலங்கையிலிருந்து? திங்கள், ஞாயிறு மற்றும் எல்லா ஒரு ஆவரேஜா வந்து பிரகாஷ் ஒரு 30-35. பட் ஓகே, எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஓகே. சோ ஆவரேஜா ஒரு 30-35 வராங்க இல்லையா? சோ ஒரு கரெக்ட். 100 பேருக்கு மேல இருப்பாங்க அப்ப ஸ்ரீலங்கால. அட்லீஸ்ட் ஆன்லைன்ல ஒரு 50க்கு மேல 50க்கு மேல. ஓகே. பட் ஒரு ஆவரேஜா ஒரு கிளாஸுக்கு 30-35. நல்ல முயற்சி. இது புதிய வருடத்தில் நமக்கு எல்லோருக்கும் இன்னும் பயணம் செய்து ஸ்ரீலங்காவை அடைந்து இந்த சகஜோகத்தை பரப்ப முடியுமானால் அதுவும் மிக ஒரு நல்ல அருமையான விஷயமாக இருக்கும். நாம் அனைவரும் ஆசைப்படுவோம். நடத்தி வைப்பது ஸ்ரீ மாதாஜியின் பொறுப்பு. நிச்சயமா நிச்சயமா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஹாப்பி நியூ இயர் பிரகாஷ் சார், ஸ்ரீதர் சார். சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி, மதனா தீதி. Thank you. Happy New Year to you. Happy New Year எல்லாருக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்னைக்கு பிரதோஷம், அதனாலயே இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு, அதனால வைப்ரேஷனே நல்லா இருந்தது. ஆமா, பிரதோஷம். பிரதோஷம். ஆமா, வெள்ளிக்கிழமை ஈவினிங் பிரதோஷ காலம் அப்படி என்பார்கள் அந்த டைம். இவங்க லலிதா தீதி வருது இல்லையா? அப்ப ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவங்க கொஞ்ச நாளா வரல. ஓகே. அவங்களோட டாட்டருக்கு வந்து she is expecting a baby. Okay. So I think in the January 1st, early January. Right. Okay. So she is busy with her. Busy. Okay, fine. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய கிருஷ்ணன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுக்கும் குடும்பத்துக்கும் அனைவருக்கும். ஜெயகிருஷ்ணனை நான்
குரலின் மூலமாக மட்டுமே கேட்டிருக்கிறேன் இதுவரை. ஜெயஸ்ரீ மாதாஜி. இந்தியா போன போது நேரில் சந்திக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. ஜெயகிருஷ்ணனையும் அவர்கள் துணைவியாரையும் சந்திக்கும் ஒரு வாய்ப்பு. மிக அருமையான மனிதர். ஒரு நல்ல சகஜயோகியை பார்க்கும் ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று கூற வேண்டும். அது ஒரு நல்ல அனுபவம். அனைத்து மாதாஜிக்கே சென்றடையும். அது கரெக்ட். ஈஸ்வரி மேம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. மற்றும் ஜெகன் ஜெகதீஷ் நீங்களும் கனகாலத்து இணைந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் அருணந்தி ஹாய்கிறேன். அருணந்தி சார் எல்லாரும் சும்மா இருங்க. நல் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. கிருபா மேடம், மதி மேடம், உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லது. மதி மேடம், நீங்க காரைக்குடிக்கு வந்து சேர்ந்துட்டீங்களா? ஆமா சார், நேத்து நைட்டே வந்துட்டோம் சார், 10 மணிக்கு வந்துட்டீங்களா? ஓகே ஓகே. எல்லாரும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்குதா யுஎஸ்ஏல ஈவினிங்? நியூ இயர் அப்படி ஹவான் வைக்கிறாங்க இங்க யுஎஸ்ஏ. வெரி குட். 7 மணிக்கு மாலை 7. ஓ, மாலை 7 மணிக்கு. இது எப்படி வெளியில அவுட்டோர்ல பண்றாங்களா? அது புளோரிடாவில செய்யறாங்க. புளோரிடாவில வந்து கொஞ்சம் போமா வேற. ஓகே ஓகே. ஏன்னா நியூயார்க் அந்த சைடுல பண்ண முடியாது. சதர்ன் பார்ட் ஆஃப் யுஎஸ். ஓகே ஓகே ஓகே. வெரி குட். நாங்கலாம் ஆன்லைன்ல. ஓகே, நல்லது நல்லது. ஏதோ ஒரு புதிய வருஷம் ஒரு நல்ல இதுல தொடங்கணும். ஸோ அது வந்து ஹவன்ல தொடங்குறது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி. அது நம்முடைய எல்லா விதமான பாதைகளும் நம்மை பாதிக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் அந்த தீயில் இடுங்கள். உலக நன்மைக்காக எங்களுக்காகவும் பிரார்த்தியுங்கள். ஆக்சுவலி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் எங்களுக்கு செமினார் மாதிரி இருக்கு. நாளைக்கு பூஜா இருக்கு, நியூ இயருக்கு. பிறகு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கிளியரிங் செஷன்ஸ். அது அங்க இருக்கிற யோகிங்களே பண்றாங்களா எல்லாரும்? எல்லாம் யுஎஸ்ஏ வந்து இப்ப என்ன செய்யறேன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் ஒவ்வொரு பூஜாஸ் அப்படி எடுத்து. சோ இந்த நியூ இயர் டைம் புளோரிடா தான் அவங்கதான் அதை பொறுப்பெடுக்கு. புரிஞ்சுது. அப்படி இப்ப நாங்களும் அட்டெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கு இந்த ஆன்லைன். அல்லாட்டி நாங்க நேர போறது. நாங்க 2019 கோவிட் தொடங்குறது நாங்க போனோம் நேர. ஈஸ்ட்ல இருந்து சவுத் போறது அது இதுவா டிஸ்டன்ஸ்? அது வந்து ஒரு 15-20 hours. இந்தியா வரத விட இல்ல அதிகமா 20 hours டிரைவ். ஓகே. ஏர்ல போனாக்க மேபி ஷார்ட்டரா 6 hours அந்த மாதிரி. ஏர்ல என்ன 2.5 hours. சோ அந்த டைம் கொஞ்சம் யுவாஸும் வந்தாங்க. சோ மாறி மாறி ஓடி அந்த வழியில வந்து கொஞ்சம் யோகிஸ் வீடுகள் எல்லாம் விசிட் பண்ணி கொண்டு போவோம். நல்ல அனுபவம். ஒரு ட்ரிப். நல்ல மகிழ்ச்சியான அனுபவம் அது. நம்முடைய ரிட்டையர் ஆன வாழ்க்கை வந்து இப்படிதான் இருக்க வேண்டும், ஓய்வு பெற்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது என்னுடைய நெடுநாள் ஆசை. ராஜயோகாவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும்.